வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீ. ஒரு 4 மாதங்களுக்கு பிறகு இன்னைக்கு பார்த்தோம்னா நிஃப்டி வந்து 25,000 பாயிண்ட்ஸை வந்து டச் பண்ணியிருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு வந்து ஓவராலா மார்க்கெட் உங்களுடைய பார்வை என்ன சார், எப்படி இருந்தது? என்னோட பார்வை நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஸ்டீவ், தேங்க்ஸ் டு யூ, நம்ம வந்து தொடர்ச்சியா ஓரிரு நாட்களாக நம்ம பேசிட்டு இருக்கிறது என்னன்னா 2025 டெஸ்ட் ஆகும் எதிர்பார்ப்ப ஒரு 2 டேஸா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பட் இன்றைய தினம் வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து நிறைவேற்றி வச்சதாக நம்ம சந்தையின் முதலீட்டாளர்களுக்கு பெரும் உற்சாகத்தை தருகின்ற ஒரு செய்தியாக மாறுகிறது. முக்கியமா இன்ஃபேக்ட் ஏர்லியர் பார்ட் ஆஃப் த டே, அதாவது இந்த ஏர்லியர் ட்ரேடிங் செஷன் தொடர்ச்சியாக வந்து ஒரு அப் அண்ட் டவுனாக தான். இன்ஃபேக்ட் ஒரு 700, 650 பாயிண்ட், 600, 530 மாதிரிலாம் வந்து மறுபடியும் அந்த ஒரு 24,700 புள்ளிகள் அப்படின்னு செல்லும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதே நம்ம பார்த்தோம். பட் ஐ திங்க் செகண்ட் ஹாஃப், அதாவது 1:30 மணி 2 மணி இருந்து டுவர்ட்ஸ் க்ளோஸ் வரும்போது மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு அப் மூவ் இருந்தது. லார்ஜ் ஸ்கேல் ஐ திங்க் பையிங் வந்திருக்க கூடும். அதை தவிர்த்து இந்த ட்ரேட் டீல் பற்றின ஒரு குறிப்பிட்ட செய்திகள் வந்து நமக்கு செய்தித்தாள் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நமக்கு தெரியறது. அது எவ்வளவு தூரம் உண்மைன்றதெல்லாம் எனக்கு. பட் இந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் வரும்போது டெஃபினட்டா சந்தைக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்து டெஃபினட்டாக அந்த 25,116 புள்ளிகள் என்ற ஒரு இலக்கை இன்றைய தினம் ஹை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியது. இன்றைய தினத்தோடைய க்ளோஸ் வந்து 25,062. ஐ திங்க் இட் இஸ் a phenomenally high close. நீங்க சொன்ன மாதிரி மோர் தென் 4 to 5 மந்த்ஸுக்கு அப்புறம் 25,000 புள்ளிகளுக்கு மேலாக நடக்குத ஒரு க்ளோஸ் பிளஸ் ஒரு 5 மந்த்ஸுக்கு அப்புறம் அந்த 25,000 பாயிண்ட்ஸ் டச் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம இன்றைக்கு பார்த்தோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி சாட்டிஸ்ஃபேக்டரி அண்ட் அ பாசிட்டிவ் லுக்கிங் டே ஃபார் த மார்க்கெட். சார், இப்போ இந்த லாஸ்ட் 4 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பிக் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்தது, நிறைய சந்தை சார்ந்த நிறைய மூவ்மெண்ட்ஸ்ன்றது நம்ம பார்க்க முடிஞ்சுது. வாட் ட்ரிகர்ட் இன்னைக்கு இவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டை நோக்கி போறதுக்கு என்ன ட்ரிகரிங் பாயிண்ட் தான் இருந்ததா நினைக்கிறீங்க சார்? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து நேற்றைய தினம் வந்திருந்தது. இன்ஃபேக்ட் நேற்றைய தினத்தோட இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னது இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் நமக்கு வரலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு எதிர்பார்ப்பு வந்து சந்தையில் இருக்கு. ஸோ தட் ஐ திங்க் ஃபியூவல்ஸ் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ். ஏன்னா எப்பவுமே சந்தைக்கு பிடிக்கின்ற எப்படி ஒரு போர் வந்து நெகட்டிவோ அதே போல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படின்னு சொல்றது வந்து வட்டி விகிதத்தை வந்து கட் செய்யும்போது சந்தைக்கு வந்து அது மிகவும் பாசிட்டிவான ஒரு நியூஸாக அதை எடுத்துக்கொள்ளும். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப உயர்ந்து இருக்கிறது என்பது நம்ம கூறலாம். இரண்டாவது, ட்ரம்ப் வந்து டோஹா இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு செய்தியில வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா வந்து யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து ப்ராடக்ட்ஸுக்குமே 0 டேரிஃப் இல்லாம இம்போர்ட் பண்ணக்கூடியதாக நம்ம கமிட்மெண்ட் கொடுத்ததாக ட்ரம்ப் பேசியிருக்காரு. இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு உறுதி நம்ம நாட்டுடைய அரசாங்கம் வந்து கொடுக்கவில்லை. அதே போல பிபிசி கேட்ட அந்த கேள்விக்கும் இன்னும் நம்ம அரசாங்கம் ஒரு பதில் கூறவில்லை. ட்ரேட் டாக்ஸ் நடக்குது, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அந்த 90 நாட்கள் அந்த விண்டோக்குள்ள எப்படியாச்சும் அதை முடிக்கிறோம் அப்படின்றது நம்ம டெய்லி இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம சொல்றோம். அது ஒரு எதிர்பார்ப்பாகவும் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. பட் இந்த பாசிட்டிவ் நியூஸ் ட்ரம்ப் சொன்ன உடனே ஐ திங்க் சந்தைக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவாக அதை எடுத்துக்கொண்டு டெஃபினட்டாக இரண்டாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்து அந்த சந்தையின் உற்சாகம் வந்து இன்னும் பல மடங்கு ஏற்றி விட்டதாக நாம் சொல்லலாம். மூன்றாவது ஆஃப்கோர்ஸ் ஐ திங்க் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் பையரா இன்றைக்கு வந்து சந்தையில் வந்திருப்பாங்க. நமக்கு இன்னும் ஃபைனல் நம்பர்ஸ் தெரியல. பட் மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அந்த ஷார்ட் பொசிஷன்ஸ் எல்லாம் கவர் ஆகி இந்த 24,900 ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகும்போது ஸ்டீவ் ஐ திங்க் ஃப்ரெஷ் ரவுண்ட் ஆஃப் பையிங் சந்தையில் வந்து வந்திருக்க கூடும். ஷார்ட் பொசிஷன்ஸ் கவர் ஆயிருக்கும், புது லாங் பொசிஷன்ஸ் இனிஷியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஷார்ட் கவரிங் பிளஸ் நியூ பொசிஷன்ஸ் இனிஷியேட் ஆகும்போது சந்தைக்கு ஒரு லிஃப்ட் கிடைக்கிற ஒரு நிகழ்வை நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம். இப்போவும் அதோடைய ஒரு பிரதிபலிப்பாக இந்த சந்தையின் மூவ்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த 3-4 ரீசன்ஸ் தான் ஒரு பிகர் டைனாமிசம் இந்த சந்தை கொடுத்திருக்குள்ளதுன்றது கூறலாம்.
சார் இப்போ எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் இன்னைக்கு வந்து நிறைய பை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நேற்றுக்கு டேட்டா நம்மள்ட்ட இருக்குது. எஃப்ஐஎஸை பொறுத்தவரையில் நெட் பையர்ஸாக 931 crore கிட்ட நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸை பொறுத்தவரையில் நெட் பையர்ஸாக 316 crore கிட்ட இருந்திருக்காங்க. இப்போ Q4 ரிசல்ட்ஸும் இன்னைக்கு வந்து முக்கியமான கம்பெனிஸ்லேருந்து வர இருக்கு. குறிப்பாக ஐடிசி, கொச்சின் ஷிப்யார்டு, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், பதாஞ்சலி ஃபுட்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, தங்கமயில் ஜுவல்லரி, கோத்ராஜ் இந்தியா, இந்த கம்பெனிஸ் பற்றி உங்களுடைய அனாலிசிஸ் என்ன சார்? எந்தெந்த கம்பெனிஸோடைய Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு? ஸோ பேசிக்காக உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய ரீடிங் என்ன சார்? இப்போ நேற்றைய தினம் நீங்க சொன்ன மாதிரி எஃப்ஐடிஐ பையிங் வந்து ரொம்ப, ஐ திங்க் இட் வாஸ் மோர் டோட்டல் ஆல்மோஸ்ட் 13,000-14,000 crore பையிங் செல்லிங் நடந்திருக்கு. ஸோ டோட்டலா ஒரு எஃப்ஐஎஸ் மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதுல நெட் பையரா வந்து 900 crores நீங்க சொல்ற கணக்கு, விச் ஐ திங்க் இஸ் சைசபிள். இந்த நெட் பையரா இந்த 900, 300 அப்படின்றது ஒரு கன்சாலிடேட்டரி ஃபேஸ்க்குள்ளாக நம்ம மார்னிங் அது ஒரு இந்த மார்னிங்ல கவனிச்சோம்னா அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி ரொம்ப லோ லெவல்ஸ் வரும்போது ஒன்றும் கன்சாலிடேஷன் இல்லை சேஞ்ச் ஆஃப் மார்க்கெட் டைரக்ஷன் பொதுவா இந்த மாதிரி ஒரு லோ நம்பர்ஸ் வரும்போது நம்ம எதிர்பார்க்க வேண்டும். ஸோ இந்த மார்க்கெட்டோட அவுட்கம், இன்றைய தினத்தோடைய அவுட்கம் பார்க்கும்போது, ஸோ நேற்றைய தினம் எஃப்ஐடிஐ செஞ்சது வந்து ஒரு கன்சாலிடேட்டரி மூவ் அப்படின்றது நம்ம டெஃபினட்டா புரிஞ்சு. இரண்டாவது நீங்க கேட்டது ரிசல்ட்ஸ் பற்றின செய்தி. தற்போது தங்கமயிலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஐ திங்க் வெரி ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ். அது வந்து கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கு. அப்கோர்ஸ் தங்கமயிலோடைய ப்ராஃபிட் இது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்ல முடியாது. வளர்கின்ற ஒரு ஜுவல்லரி கம்பெனி. ஸோ பிலோ 100 crores தான் அவங்க ப்ராஃபிட். ஆக்சுவலி பிலோ 50 crores தான் அவங்க ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட். டெலிவர்ட் ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ். கொச்சின் ஷிப்யார்ட் வந்து கிராஸ் ரெவென்யூ குறைவாக இருந்தாலும், ஐ திங்க் ரெவென்யூ கிராஸ் ப்ராஃபிட் குறைவாக இருந்தாலும் ரெவென்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ரிசல்ட்டை நான் அவங்க ரிசல்ட் வெளியிடும் போது நான் பார்த்தேன். ஸோ அதை கவனிக்கும் போது ஐ திங்க் தட் ஆல்சோ கம் த்ரூ வெரி ஸ்ட்ராங்லி. ஐடிசி ஹோட்டல்ஸ், ஐ திங்க் வெரி ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் திஸ் டைம். இது இந்த பங்கு மீது மிகவும் ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ஹையா இருந்தது. இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இப்போ ரீசெண்ட் டைம்ல ஐ திங்க் கடந்த வாரம் வந்திருக்கக்கூடிய அந்த ஷாலட் ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ஸோடைய ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் மிகவும் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. இன்ஃபேக்ட் தட் ஸ்டாக் ஆக்சுவலி ரன் அப். அதே போல ஐடிசி ஹோட்டல்ஸும் இன்றைய தினம் வெளியிட்ட அந்த Q4 ரிசல்ட்ஸ் வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக தான் என் பார்வையில் இருந்தது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ கம் அவுட் வித் வெரி ஸ்ட்ராங் ரிசல்ட். ஸோ தட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்பியர்ஸ் டு பி டூயிங் வெல் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஐ திங்க் கொஞ்சம் ஸ்மாலர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சவுத் இந்தியன் பேங்க் அவங்களோட ரிசல்ட்டும் இன்னைக்கு ஆல்ரெடி வந்திருக்கு. ரொம்ப பெரிய அளவில் இல்லாட்டி விட்டாலும் ஐ திங்க் கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் கூட எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸோட ரிசல்ட் வரவில்லை ஸ்டீவ். ஸோ வி ஆர் அவேட்டிங் டு சி. அதுதான் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரிசல்ட் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். பட் அதோட ரிசல்ட்ஸ் தற்போதைய நிலைமைக்கு இன்னும் வரவில்லை. ஸோ ஐ திங்க் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் கேப்லின் லேப்ஸ், அவங்களோட ரிசல்ட் வந்து இன்றைய தினம் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் தினசரி நம்ம இந்த நிகழ்ச்சி பண்ணும்போது இன்ஃபேக்ட் ஸ்டார்டட் வித் டாக்டர் ரெட்டிஸ், அதுக்கப்புறம் சிப்லா, அப்புறம் பயோகான், நவ் அகேன் கேப்லின் லேப்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி, இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் கொடுக்கறத நம்ம தினசரி பார்க்குறோம். ஸோ ஐ திங்க் திஸ் செக்டர் இஸ் பிகினிங் டு டூ வெரி வெல். இன்ஃபேக்ட் நேற்றைய தினத்தோடைய அந்த இன்டர்வியூல நீங்க கேட்ட ஒரு கேள்வி அதுதான், ஃபார்மசூட்டிக்கல் செக்டரோட ஸ்ட்ரென்த் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றது. ஐ திங்க் இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஐ திங்க் ஃபார்மா இஸ் ஆக்சுவலி டெலிவரிங் கொஞ்சம் சூப்பர்லேட்டிவ் ரிசல்ட்ஸ் தர மாதிரி என்னுடைய பார்வையில் இருக்கிறது. ஸோ எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் ரிசல்ட்ஸ் இன்னும் வரவில்லை. பட் ஐ திங்க் வி ஆர் வெயிட்டிங் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் பிஃபோர் தி எண்ட் ஆஃப் தி டே. சொல்லுங்க சார். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம்னா அனூப் இன்ஜினியரிங், கேபிஐ கிரீன் எனர்ஜி, முத்தூட் ஃபினான்ஸ், இது மூணுமே வந்து ஒரு பாசிட்டிவான ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. இயர் ஆன் இயரும் உங்களுக்கு ஒரு நல்ல க்ரௌத் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கம்பெனிஸோடைய பொட்டன்ஷியல் என்ன சார்? இந்த கம்பெனிஸை வந்து ஒரு இன்வெஸ்டர் கன்சிடர் பண்ணலாமா? அனூப் இன்ஜினியரிங் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து அடிக்கடி நிறைய பேர் ரெஃபர் பண்ணுறாங்களே. I think KPI Green is with green energy. So that's green energy means clean energy. அதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி we begin to understand. அதுதான் எனர்ஜியோட ஃபியூச்சர், எனர்ஜி செக்டரோட ஃபியூச்சர் அப்படின்றது clean and green energy. So KPI Green is definitely in the limelight. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரிசல்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ ஐ திங்க் ஃபார் த லாங்கர் டேர்ம் green energy stocks, I think KPI may be
பொட்டன்ஷியல் கேண்டிடேட் அப்படின்றது நம்ம கூறலாம். முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து ஹஸ் பீன் டெலிவரிங் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் ஸ்டீவ். அவங்களுடைய மோர் சோ அவங்களுடைய அந்த பெயின் கேபிட்டலுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு செய்தியும் has added to the performance base. So plus the fact that gold loans are growing at a very rapid pace. தங்கத்துடைய விலையும் வந்து சமீபத்தில் மிக அதிகமாக ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு லெவலையும் நம்ம பார்த்தோம். கோல்ட் லோன் ஆஃப்டேக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததாகவும் நம்ம பார்த்தோம். ஸோ ஐ திங்க் முத்தூட் ஃபைனான்ஸ் ஸ்டாண்ட்ஸ் டு பெனிஃபிட் ஆஸ் அன் என்பிஎஃப்சி லெண்டர் ஃப்ரம் அ பிக் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அந்த பெயின் கேபிட்டலோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் ஓவரால் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் தற்போதைய ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போதும் கூட ஐ திங்க் தே லுக் வெரி ஸ்ட்ராங். ஸோ ப்ராஸ்பெக்ட் டெஃபினெட்லி ஃபார் கன்சிடரேஷன். சார், இப்போ நிறைய ஃபினான்ஷியல் லெண்டிங் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் முத்தூட் ஃபினான்ஸ் எப்படி அவங்கள காம்பீட் பண்ணுறாங்க? ஏன்னா முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்தவரையில் ஒரு லாங் ரன்னாக அவங்க வந்து மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் அவங்களால ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் டெலிவர் பண்ண முடியுது அப்படின்னா என்ன காரணம்? ஐ திங்க் அவங்களோட மார்க்கெட் ரீச் இஸ் ஒன், காம்படிட்டிவ் ரேட்ஸ், அண்ட் மூன்றாவது அவங்க ஃபோக்கஸ் மோர் ஆன் the smaller level of loans that led by gold loans. Gold loans சொல்லிக்கலாம் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. வந்து ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க போனீங்கன்னா பட்டி தொட்டியில எல்லாம் ஃபினான்ஸ்ல மொத்தம் கோல்ட் லோன்ஸோட கம்பெனிஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவங்களோட ரீச் அண்ட் ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அண்ட் இக்கட்டான சூழ்நிலையில மக்கள் வந்து அட்லீஸ்ட் டயர் 2 டயர் 3 செக்மெண்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, டயர் 1ல எனக்கு எப்படின்னு அவ்வளோ தெரியல, பட் டயர் 2 அண்ட் டயர் 3 பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கோல்ட் லோன் எடுத்து வந்து மறுபடியும் யூஸ் ஃபார் பிசினஸ் அண்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பர்சனல் கன்சம்ஷன், மறுபடியும் அந்த பணத்தை திருப்பி செலுத்தி அந்த கோல்ட் லோனை க்ளோஸ் பண்றதும் இட் பிகம்ஸ் அ ரெகுலர் வே ஆஃப் லைஃப் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அவங்க கஸ்டமர் பேஸ் அண்ட் ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. தட் ஐ திங்க் இஸ் கிவன் தம் ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க். அந்த பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் தான் பெயின் கேபிட்டலுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய அளவில் அவங்க முத்தூட் ஃபைனான்ஸ் உள்ள வந்திருக்கு. அண்ட் தட் ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஆட் அவங்களுடைய ரீச்சுக்கும் சரி, அவங்களுடைய பிசினஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் க்ரோத்துக்கும் சரி ஒரு பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி தர போகிறது என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. இது வந்து என்னுடைய பர்சனல் வியூ. பிளஸ் ரிசல்ட்ஸ் வகையில் நீங்க பார்க்க போகும்போதுனால ஐ திங்க் தே ஹவ் டெலிவர்ட் ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் ஆஸ் ஒப்போஸ் டு த ரெஸ்ட் ஆஃப் காம்படிஷன். ஓரளவு கன்சிஸ்டண்டா நீங்க சொல்ற மாதிரி குவார்டர் ஆன் குவார்டர் கன்சிஸ்டண்டா க்ரோத் இருக்கு, ரெவன்யூ க்ரோத் இருக்கு, ப்ராஃபிட் க்ரோத் இருக்கு. அண்ட் ஐ திங்க் அட் த பிரசன்ட் ட்ரெண்ட் இது வந்து சஸ்டெயின் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அந்த ரிசல்ட் காமெண்ட்ரி படிக்கும்போது எனக்கு தெரியுது. ஸோ ஐ திங்க் தே ஆர் ஏபிள் டு டூ வெரி வெல். ஸ்டீவ், அனூப் என்ஜினியரிங் ஹஸ் பீன் ரிஃபர்ட் பிரைமர்லி பிகாஸ் ஆஃப் தேர் ஃபோக்கஸ் அண்ட் செக்டர் இந்த வே ஆஃப் தேர் அவங்க பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டைல் வந்து ஐ திங்க் இஸ் கொஞ்சம் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு ஈல்ட் பண்றாங்க. ஸோ இட் இஸ் பீங் ரெக்கமெண்டட் பை மெனி பீப்புள். அனூப் என்ஜினியரிங் ரிசல்ட்ஸ் ஆல்சோ வந்து நம்ம கமெண்டபிளா அப்படின்றது சொல்லலாம். ஸோ அட் திஸ் குவார்டர்லி ரிசல்ட் லெவல் ஐ திங்க் அனூப் என்ஜினியரிங் கேன் பி அ கேண்டிடேட் ஃபார் இனிஷியல் லெவல் கவரேஜ் அண்ட் கன்சிடரேஷன். அடுத்த குவார்டர் வரும்போது அது சஸ்டெயின் ஆக முடியுதா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதா, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அந்த அவங்க சொன்ன மாதிரி அந்த டெலிவரபிள்ஸ் வந்து அவங்க பண்ண முடிஞ்சுதா என்பதை அடுத்த குவார்டர் ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். பட் தற்போதைய நிலைமைக்கு ஐ திங்க் ஃபேர் கேண்டிடேட் ஃபார் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லலாம். சார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா ஒன்று இருக்குது. இப்போ ஏப்ரல் மந்த்தில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தவரையில் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சிஸ் வந்து ஐடி ஸ்டாக்ஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9,599 crore கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸ்பெஷலி இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், காஃபோர்ஜ் அது மாதிரியான கம்பெனிஸ்லையும், HCL டெக், அப்புறம் LTI மைண்ட்ரி இந்த மாதிரியான கம்பெனிஸில் வந்து ஐடி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் திடீர்னு ஐடி ஸ்டாக்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சிஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க? ஐ திங்க் வெரி ட்ரிக்கி கொஸ்டின் ஸ்டீவ். நான் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்படின்றது என்ன நான் சொல்ல மாட்டேன். ஐம் ஸ்டில் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் த மார்க்கெட் இன் ஆல் ஹியூமிலிட்டி. பட் ஏன் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஆப்வியஸா இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸ் நான் கூறுறேன். சம் ஆஃப் தெம் குட் பி ரைட், சம் ஆஃப் தெம் மே பி ஆஃப் த மார்க், பட் பேர் வித் மீ. forgive me if I'm wrong, but bear with me. First of all, I think IT stocks வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு செக்டராக நமக்கு தெரியுது. நீங்க Q3, Q4 அந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சந்தையின் சரிவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டதும் ஐடி ஸ்டாக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த யூஎஸ் லெவல் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்க போகிறது. டேரிஃப்னால நமக்கு பிரச்சனை வரும் என்றாலும் எதிர்பார்க்கல. ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப
பெரிய அளவில் பாதிப்புக்கு பார்ட் ஆஃப் தட் ஸ்லம். அப்படி இருக்கும்போது டெஃபினெட்லி அவங்களுடைய ப்ரைஸஸ் ஹேட் ட்ராப் டு வெரி அட்ராக்டிவ் லெவல்ஸ். ஸோ அந்த வேல்யூவேஷன் டு ப்ரைஸ் மேட்ச் வந்து ஐ திங்க் வாஸ் மோர் இன் ஃபேவர் ஆஃப் வேல்யூ தேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸ். ஸோ ரொம்ப அட்ராக்டிவ் ப்ரைஸிங்கில் அந்த வேல்யூவேஷன் கிடைக்கும்போது ஐ திங்க் பிகம்ஸ் வெரி அட்ராக்டிவ் ஃபார் ஃபண்ட் மேனேஜர்ஸ். மூன்றாவது, செவரல் ஆஃப் தி ஐடி கம்பெனிஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட்ஸோடய சேர்ந்து அவங்க டிவிடெண்டும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அண்ட் pretty sizable dividends too. 20 rupees, 18 rupees, 32 rupees இந்த மாதிரி கொஞ்சம் சைசபிள் டிவிடெண்ட்ஸ் கொடுத்துதான் பார்த்தோம். விச் ஐ திங்க் வென் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த டிவிடெண்ட் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இன்வெஸ்டர்ஸுக்கு, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு ரிட்டர்ன் டிவிடெண்ட் ஹார்வெஸ்ட் வந்து பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நான்காவது, ஐ திங்க் அட் சம் பாயிண்ட் இந்த ட்ரேட் டாரிஃப் பிரச்சனையெல்லாம் முடியும், பழையபடி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும், மறுபடியும் ஐடி வந்து படுத்திருந்த ஐடி செக்மெண்ட் வந்து மறுபடியும் வந்து உயர்த்தெழுப்புதல் ஒரு ஒரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது அப்படின்ற ஒரு நினைப்பும் ஐ திங்க் வந்து இருந்திருக்கும். ஐ திங்க் பாசிபிளி அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கூட சேர்ந்து ஒரே அடியா வரும்போது ஐ திங்க் அந்த பிரைஸ் வேல்யூவேஷன் மேட்ரிக்ஸ் ஃபேவரபிளா இருக்கும் பட்சத்தில் டெஃபினட்டா ஒரு பயம் வந்திருக்கு. நீங்க சொன்னபடி அந்த லிஸ்ட்ல வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா HCL Tech delivered fair results compared to the rest of them. Infosys, TCS விட ஐ திங்க் பெட்டர் ரிசல்ட்ஸ். அதே மாதிரி சார் ஒரு சில கம்பெனிஸை வந்து அவங்க சோல்டும் பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த ஸ்டாக்ஸை சோல்ட் பண்ணியிருக்காங்க. அதில் டெக் மஹேந்திரா, பிர்லா சாஃப்ட், அப்புறம் ஜாகிள் ப்ரிபெய்டு, ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அதோடைய ஸ்டாக்ஸ்லாம் வந்து நிறைய பேர் செல் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சிஸ். ஸோ மோர் டுவர்ட்ஸ் ஃப்ரண்ட் லைன் அண்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸில் வந்து ப்ளஸ் எக்ஸ்போசர் டு லார்ஜர் மார்க்கெட்டிங் நெட்வொர்க் அவுட் சைட், லார்ஜர் ப்ராஜெக்ட்ஸ் அவுட் சைட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் தான் முதலீடு செஞ்சிருப்பாங்க. விச் இஸ் ட்ரூ. ஒன்று வித்து தான் இன்னொன்று வாங்குவாங்க. ஸோ செக்டரல் ரொட்டேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் தீஸ் ஆர் செக்டர்ஸ் வேர் பிஎஃப்எஸ்ஐ கான்ட்ரிபியூஷன், அதாவது பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து பெரிய அளவில் அவங்க ரெவென்யூ ஸ்ட்ரீமில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த லிஸ்ட்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ ஐ திங்க் த ஃபோக்கஸ் இஸ் மைக்ரேட்டிங் தேர். ஃபின்டெக், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எக்ஸெட்ரா நம்ம நாட்டில் மட்டும் இல்லை பட் உலகம் எங்கும். அண்ட் ஐ திங்க் தட் மேக்ஸ் தேர்ஃபோர் ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து அது ஒரு அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தோன்றியிருக்கும். அண்ட் தட் இஸ் பாசிபிளி த ரீசன் அவங்க வந்து மறுபடியும் ஐடி செக்டருக்குள்ள மூழ்கி இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கு. சார், இப்போ லாஸ்ட் 3 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தினுடைய விலை குறைகிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு வந்து தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு ரூபாய் 1560 வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுமா? இந்த இப்போ ஒரு பக்கம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி நிஃப்டியோடைய புள்ளிகள்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 25,000 தொற்றுச்சு. இனிமேல் வந்து ஒரு அப் ட்ரெண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. நீங்கள் கூட இனிமேல் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. தங்கத்தினுடைய விலை இனிமேல் கூடுமா குறையுமா சார்? சரி, தங்கத்துடைய விலை வந்து மோர் தேன் ஒன் ரீசன் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் ஸ்டீவ். முக்கியமாக இந்த போர், அது பிசிக்கல் போரா இருந்தாலும் சரி, வர்த்தக போரா இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு போர் சூழல் அப்படின்னு வந்தாலே தங்கத்துடைய விலை வந்து கூடுகின்ற ஒரு ப்ராஸ்பெக்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். அதை தான் நம்ம பார்க்கணும். பட் இப்போதைய நிலைமைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த போர் என்ற சூழல் வந்து அந்த இட் ஹஸ் பீன் டீஎஸ்கலேட்டட் இல்லையா? ரஷ்யா யுக்ரைன் கூட ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளா வந்து விட்டோம்னா தங்கத்துடைய விலை வந்து உலக அளவில் இன்னும் பெரிய அளவில் ஒரு சரிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்குது. இரண்டாவது, இந்த டீஎஸ்கலேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரேட் டேரிஃப், அதாவது ட்ரம்போடைய டேரிஃப், அந்த ட்ரேட் டேரிஃப் வந்து அது வந்து சுமூகமா ஒரு நெகோசியேஷன் மூலமா 90 நாட்களுக்கு நம்ம ஒத்தி போடும்போது மற்ற நாடுகள் வந்து ஒரு நெகோசியேஷனுக்குள்ளார வரும்போது ஒரு சூட்டபிளா ஒரு டேரிஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ரிலேட் பண்ணி கொண்டு வந்து செய்யும்போது குளோபல் ட்ரேட் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும்போது அந்த ஒரு ரிஸ்க்கும் டீஎஸ்கலேட் ஆகும்போது டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்து டெஃபினட்டா உலகம் எங்கும் பண்டக சந்தைக்கு முக்கியமா அந்த டாலருடைய ஸ்ட்ரென்தனிங் ஃபேக்டர் வந்து மறுபடியும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இந்த ட்ரேட் டாரிஃப் பீக்ல இருக்கும்போது ஜாப்பனீஸ் என், ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன், ஜாப்பனீஸ் எண்ணுக்கு நிகரான இருக்கக்கூடிய அந்த US டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வாஸ் டவுன் டு அபவுட் 138 to 140 லெவல். இன்றைய தினம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது 147 டு த ஜாப்பனீஸ் எண் வந்திருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இந்த ட்ரேட் அண்ட் டேரிஃப் பிரச்சனைகள் வந்து குறையும் போது ஆட்டோமேட்டிக் US டாலர் ஸ்ட்ரென்தன்ஸ். ஒய் இது ஏன் இவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கத்துடைய விலை உலக மார்க்கெட்ல வந்து நம்ம பேசக்கூடிய ஒரு பேலன்சிங் ஃபேக்டர் வந்து US டாலர் தான்.
ஸோ தங்கத்தோடைய விலை ஏற்றம் அப்படின்னா யூஎஸ் டாலர் வீக் ஆகுதுன்னு அர்த்தம். தங்கத்தோடைய விலை குறைவு அப்படின்னா யூஎஸ் டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகுதுன்றது இன்னொரு பக்கத்தோடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி டீஎஸ்கலேஷன் நடக்கும்போது டாலர் பிகின்ஸ் டு ஸ்ட்ரெங்தன், அதோட வேல்யூ கூடும். அந்த ட்ரெஜரி பாண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு பார்த்தால் புரியும், நமக்கும் அது புரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி அந்த யூஎஸ் டாலருடைய மதிப்பு கூடும்போது ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய கோல்டோடைய லெவல், கோல்டோடைய வேல்யூ, கோல்டோட ரேட் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. மூணாவது, கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ கோல்டில் பெரிய அளவில் அதிகமாக வருதோ அப்போ வந்து பண வீக்கம் ஒன்று பெருக வேண்டும், இல்லை போர் அபாயம்ன்றது பெருக வேண்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு சூழல், அதாவது ஒரு எமர்ஜென்சி, ஒரு கிரிட்டிக்கல், ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிற ஒரு சூழல்ல தான் இந்த கோல்டு ப்ரைஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா ஒரு ஏற்றத்தை சந்திக்கும். தற்போதைய நிலைமைக்கு அது கொஞ்சம் சுமூகமா முடியக்கூடிய ஒரு சூழலை நம்ம உலகம் எங்கும் கோல்டு ட்ரெண்டிங் லோவர் அப்படின்ற எனக்குள்ள எதிர்பார்ப்பு. அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 75 to 90 days வந்து அந்த அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ தங்கத்தோட ரீசன் அகேன்ஸ்ட் அது எதனால அந்த விலை சரிவு அப்படின்றது ரைட் நோ. சந்தையோட போக்கு வந்து டெஃபினெட்லி 4000 புள்ளிகள் தாண்டும் போது ஐ ஸ்டார்டட் பிகமிங் லிட்டில் மோர் பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் இட். 2500 புள்ளிகள் அந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி அந்த சீஸ்ஃபயர் தற்காலிகமாக அந்த போர் நிறுத்தம் வரும்போது இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகிறது. இன்றைய தினம் வந்து 25,000 புள்ளிகளுக்கு மேலாக சந்தை க்ளோஸ் செய்யும்போது ஐ திங்க் இட் ஆட்ஸ் கிரேட்டர் ஸ்ட்ரெங்த். இனிமே நம்மளோட பார்வை வந்து ஒரு நியூ லைஃப் டைம் ஹைட் வருமா என்றதுதான் நம்ம மனசுல ஒரு பொறுத்திருந்து பார்ப்போம். இட் மே டேக் சம் டைம், பட் அது பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் நீண்ட கால அடிப்படையில் டெஃபினட்டாக நம்ம மனதில் தோன்றும் என்பதையும் நான் கூற விரும்புகிறேன். சார், இன்னைக்கு வந்து நிப்டி அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாளைக்கு வந்து மார்க்கெட்ல என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இன்றைய தினம் ஆக்சுவலா இந்த இவ்வளவு ஸ்ட்ராங் மூவ் வந்து பாசிபிளி அந்த ட்ரம்ப் சொன்ன ரீசன்ஸ் பிளஸ் நான் அந்த எஃப்ஐஐ பையிங் பல காரணங்களை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் முக்கியமா இன்றைய தினம் வந்து யூஎஸ்ல வந்து அந்த ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து இன்றைய தினம் வருகிறது. வீக்கர் தென் எக்ஸ்பெக்டட் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, விச் மீன்ஸ் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இந்த யூஎஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் பிரைட்டர் ஆகுமானால் டெஃபினட்டா அங்க இருக்கக்கூடிய சந்தைக்கு வந்து மிகவும் ஒரு பூஸ்ட் கிடைக்கும். அதோட ஸ்பில்ஓவர் வந்து மற்ற பல நாடுகளுக்கும் பல நாட்டோடைய சந்தைகளுக்கும் அந்த ஸ்பில்ஓவர் வந்து டெஃபினட்டாக வரும். ஸோ அந்த சூழல் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் கிடைச்சிருந்தால் I think our next test would be 25,200 and beyond. So 25,200 புள்ளிகள் என்ற ஒரு ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் செய்யும் ஒரு வாய்ப்பு நாளை தோன்றும் என்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. சப்போர்ட் லெவல் ஸ்டாண்ட் அட் 24,973 or 960 levels. 25,200 என்ற ரெசிஸ்டன்ஸ் வந்து நாளைய தினம் டெஸ்ட் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் என்னோட எதிர்பார்ப்பு. ஆஸ் திங்ஸ் ஸ்டாண்ட் அந்த டைரக்ஷன்ல தான் சந்தையோட மூவ்மெண்ட் இருக்கும் என்றது நான் எதிர்பார்ப்பு. இன்றைக்கு சந்தை எப்படின்றது, நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பல தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸ்டீவ். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.